ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம சேனலில் பீஸா சாஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பீஸா மட்டும் இல்லைங்க, பாஸ்தாவில் உங்களுக்கு இட்டாலியன் ஃப்ளேவர் பிடிக்கும்னா இதில் ஆட் பண்ணோன்னா நல்ல ஒரு இட்டாலியன் ஃப்ளேவர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பர்கர், சாண்ட்விச் எல்லாத்துக்கும் இது ஸ்ப்ரெட்டாகவும் யூஸ் பண்ணலாம். இது 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நல்லாவே யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ச்சிங்க்கு வந்து நம்ம 4 தக்காளி இன்றைக்கி எடுத்துருக்கோம். இதில் வந்து இந்த மாதிரி தக்காளியோட ஸ்டெம் ஸ்கார் எடுத்துகிட்டு 3 பக்கம் கீறி விட்டுட்டு தண்ணியில் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விட போகிறோம். தக்காளி கூடையே ஒரு சின்ன துண்டு வெங்காயம், 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக சாஸ் வேணும்னா ஒரு 4 மிளகாய் வரைக்கும் நல்லாவே சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பார்த்திங்கன்னா நல்லா தோல் வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூலாக விட்டுடலாம். கூலானதும் தக்காளியோட தோலை நீக்கிட்டு வரமிளகாவோட விதையையும் நீக்கிட்டு பிளெண்டரில் சேர்த்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், தக்காளி இருக்கிற தண்ணியே போதும். இப்போ பிளெண்ட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரமிளகாவோட விதையை முழுசாக நீக்கிடுங்க. தண்ணி சேர்க்காமல் இப்போ நான் இதை அரைக்க போகிறேன். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இதை கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து கொஞ்சம் பூண்டு சேர்க்க போகிறோம். இப்போ வந்து பூண்டு இது மாதிரி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். இப்போ இது வந்து பாதி அளவுக்கு நல்லா சுண்டி வரணும். இப்போ நம்ம இது ஒரு லிட் போட்டுட்டு 3லேருந்து 4 நிமிஷம் போல் நல்லா சுண்ட விட்டுடலாம். இன்றைக்கி நான் வந்து இதில் 2 நாட்டு தக்காளி, 2 பெங்களூர் தக்காளி புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்கள் முழுசாக நாட்டு தக்காளி மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபைனலாக கொஞ்சம் கெச்சப்போட குவான்டிட்டி அதிகப்படுத்திக்கலாம். அப்படி இல்லாட்டி பெங்களூர் தக்காளியாக இருந்தால் கொஞ்சம் வினிகரோட குவான்டிட்டியை அதிகப்படுத்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். லைக் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளேக்ஸ் போதும். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ண விட்டுடலாம். இன்னும் நல்லா சாஸ் சுண்டி வரணும். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நல்லா சுண்டிருச்சு. இப்போது நான் 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி தக்காளியோட வெரைட்டிஸில் புளிப்பை பேலன்ஸ் பண்ணிட்டேன். அதனால் இது ரெண்டும் நான் ஈக்குவல் போர்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். இஃப் இன்கேஸ் நீங்கள் பெங்களூர் தக்காளி மட்டும் எடுத்துருந்தால் 3 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நாட்டு தக்காளியாக இருந்தால் 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் அதிகப்படுத்திக்கோங்க. அவ்வளோதான். தேவையான அளவுக்கு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் சொன்னால் நம்மளோட சாஸ் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதை வந்து நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணோன்னா 1 வாரம் வரைக்கும் நல்லா இருக்கும், கெடாமல் இருக்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா சுண்டிடுச்சுன்னா நம்மளோட சாஸ் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா சுண்டியிருக்கு. நம்ம சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கண்டெய்னரில் நம்ம இதை ஸ்டோர் பண்ணிட வேண்டியது தான். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். மறக்காமல் டேஸ்ட் அண்ட் டேஸ்டி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பீஸா சாஸ் பண்ணியாச்சு. அப்போ பீஸா பண்ணணும்ல. பீஸாவோட லிங்க் வந்து மேலே ஐகார்டில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க. தேங்க்யூ.